வணக்கம் நண்பர்களே. இப்போ இணைய வழி குற்றங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. சைபர் கிரைம்ஸ், சைபர் கிரிமினல்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுவதுன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு விதமான குற்றங்கள் எப்படி எப்படி பண்ணுகிறாங்க, இந்த மோடஸ் ஆப்ரண்டி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்க முடியும். இப்போ ரீசெண்டாக ஆஃப் லேட்டாக வரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு கூரியர் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். அந்த கூரியர் டெலிவரி பாய் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. எங்கேயோ அந்த பக்கம் தான் தேடிட்டு இருக்கிறார். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் சீரியஸாக நமக்கு ஏதாவது கூரியர் வந்திருக்கும், அந்த கூரியர் டெலிவரி பாய் நம்மளை தேடிட்டு இருக்கார் போல இருக்குன்னு சொல்லி அந்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த நம்பர் போகாது, நமக்கு ரீச் ஆகாது. 5 நிமிஷத்துக்கு திருப்பி அதே ஆள் நம்மளை கூப்பிடுவான். இன்னும் நீங்கள் கூப்பிடலையா, அவரை படித்தா தான் நீங்கள் டெலிவரி பண்ண முடியும், இல்லைன்னா பணம் பிடிக்க முடியாது, டெலிவரி ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே என்ன பண்ணால், இந்த நம்பர் போகலை நம்ம சொன்னோன்னா உடனே அது கூட #06 அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் போடுங்கன்னு சொல்லுவான். அந்த நம்பரை போட்டிங்கன்னா உடனே அவர் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம அதை அப்படியே நம்பிட்டா, அதை மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்றால், அவன் சொன்ன நம்பரோட பின்னாடி ஹேஷ் போட்டு பின்னாடி ஏதாவது நம்பரை போட்டு டயல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் இமீடியட்டாக வேறு நம்பருக்கு ஃபார்வேர்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். கால் ஃபார்வேர்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்றால் உங்களுடைய வரக்கூடிய எஸ்எம்எஸ், ஓடிபி எல்லாமே அவன் அந்த நம்பருக்கு போயிடும். ரொம்ப புஸ்தகத்தினமாக இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ கொரியர் வந்திருக்குது, இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபோன் வந்தால் முதல்ல சந்தேகப்படுங்க. டெலிவரி பண்ணணும். நான் இந்த அட்ரஸில் எந்த அட்ரஸ் இந்த கவரில் கொடுத்துருங்க, ஒன்றுமே அட்ரஸ் சொல்லாதீங்க. கவரில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோ அந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க சொல்லுங்கள். பார்த்துக்கலாம். நம்ம ஏமாறுறதை விட நமக்கு வரக்கூடிய ஜெனியனாக ஒரு கவரியர் தப்பாக திரும்பி போனால் கூட தப்பு கிடையாது. அவங்க ஒரிஜினலாக அவங்க திருப்பி கூப்பிட்ருவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அப்படி ஏதாவது இமீடியட்டாக பை மிஸ்டேக் ஏதாவது கால் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா, கால் ஃபார்வர்டிங்கை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. உடனே பண்ணி அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ கால் ஃபார்வர்டிங் எத்தனை நிமிஷம் போச்சோ, அடுத்த உங்களுக்கு உணர்ந்துட்டீங்களோ உடனே கேன்சல் பண்ணுங்கள். அட் எனி காஸ்ட் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு கூரியர் வந்திருக்கு, உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ண முடியல, அந்த டெலிவரி பாய் நம்பர் இதுன்னு சொன்னாலே சந்தேகப்படுங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு தர முடியாது, நம்ம கூப்பிட முடியாது, உடனே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் கட்டத்திலேயே நம்ம கிரைம் நடக்காமல் தடுத்து கொள்ளலாம். நம்ம கொஞ்சம் உஷாராக இல்லை, கொஞ்சம் பதறிட்டோம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் என்றால் நம்மளுடைய ஃபோன் வரக்கூடிய எல்லா தகவலும் கால் ஃபார்வர்டிங் மூலம் அங்கே போயிடும். உடனே அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ ஒரு இதுக்கோ என்ன பண்ணாலும் ஓடிபி வந்துருச்சுன்னு அதை ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லூட் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க, பணத்தை எடுத்துருவாங்க. இதனால் ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை நான் சொல்கிறேன். இது ஆஃப் லேட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்தில் அதிகமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். எப்படி எப்படி விதமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, இப்போ சீசனல் டைம், ஃபெஸ்டிவல் டயத்தில் உங்களுக்கு ஏதாவது பெரிய கடை பேரை போட்டு அந்த கடையிலேருந்து கிஃப்ட் வவுச்சர் வந்திருக்கு என்று ஒரு மெசேஜ் வரும். கிஃப்ட் என்றாலே நாம் மயங்க வேண்டாம். நம்மளை தேடி எப்படிங்க எஸ்எம்எஸ் மூலமாக முன்ன பின்ன தெரியாதுங்க எப்படிங்க கிஃப்ட் கொடுக்க போகிறான்? நேரில் போய் கம்பெனியில் பார்த்துக்கலாம், எந்த கடைக்கும் அந்த கடையில் போய் பார்த்துக்கலாம். இது வர்றது எல்லாமே எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வேறு இதில் தான் வருகிறது. டெலகிராம் சேனல் மூலமாக தான் வருகிறது. டெலகிராம் சேனலில் வரக்கூடிய செய்திகளில் 99% நம்பாதீங்க. ஏன்னா ஐடென்டிட்டியே பிடிக்க முடியாது அவங்கள. ஃபோன் நம்பர் கூட அதில் தெரியாது. வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் இருக்கும், எப்படி தெரியாது. நம்பவே நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. ஸோ கிஃப்ட் என்றாலோ இலவசம் என்றாலோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஆஃபர் அந்த ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எதையுமே நம்பாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அது கூட ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கும். எந்த மெசேஜ் இருந்தாலும் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதில் ஏபிகேன்னு ஒரு ஃபைல் இருந்தால் அது கண்டிப்பாக அது ஃப்ராடு தான், திருட்டுத்தனம் தான். உங்கள் அக்கௌண்ட் உடனடியாக ஹேக் ஆகிடும். ஹேக் ஆகிடுச்சுன்னா அந்த கண்ட்ரோல் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். இன்னொருத்தர் போய்விட்டது என்றால் திருப்பி நம்மளால் அதை ரெட்ரீவ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு கிரைம் நடப்பதுக்கு முன்னாலேயே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து தடுப்பது தான் முக்கியமான விஷயம். ஸோ எந்த இது அட்டாச்மெண்ட் வந்தாலும் கூடவே இணைத்து ஒரு ஃபைல் அனுப்பப்பட்டிருந்தாலும் சந்தேகப்படுங்க. அடுத்தது இப்பெல்லாம் தீபாவளி வாழ்த்து மாதிரி, கிறிஸ்மஸ் வாழ்த்து மாதிரி, பொங்கல் வாழ்த்து மாதிரி கிரீட்டிங்ஸோட கூடவே இந்த ஏபிகே ஃபைலை அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க. எனி லிங்க் வந்தால் சந்தேகப்படுங்க, முதல்ல எடுத்து அழுத்தாது. அந்த லிங்கை நம்ம தொடவே இல்லைன்னா பெருசாக ஒன்றும் லாஸ் ஆகாது நமக்கு. ஆனால் ஏதோ ஒரு அவசரப்பட்டு என்ன இது திருமண பத்திரிக்கை கூட அனுப்புகிறாங்க. நம்ம உடனே நம்ம சொந்தக்காரன்றது வந்திருக்கு, யாரோ நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி உடனே லிங்க் கிளிக் பண்ணுறோம்.
அது ஏபிகே ஃபைல் என்று இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்படும், உங்கள் ஃபோன் முடக்கப்பட்டு விடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஒன்றுமே வராது. உங்கள்கிட்ட இருக்கிற கான்டாக்ட் அவ்வளோ நம்பர்ஸுக்குமே வந்து அவங்க சொல்கிற மெசேஜ் எல்லாம் போயிடும். அவங்க இது மாதிரி போக்கஸ் மெசேஜ் எல்லாம் போட்டுருவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆஃபரு, எல்லாருக்கும் ஒரு ரிவார்டு பாயிண்ட்ஸு, பேங்க்லேருந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸு, கிரெடிட் கார்ட்லேருந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸு, இது மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடைக்கும். லேப்டாப், ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து எந்த அரசு துறையிலிருந்து ஓப்பனாக இது மாதிரி எல்லாரும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விளம்பரத்தில் தான் நீங்கள் பேப்பரில் வர்ற விளம்பரங்கள் தான் நீங்கள் பார்த்து .gov.in அதை மாதிரி முடிகிறது தான் கவர்மெண்ட்டோட வெப்சைட். இல்லைன்னா tn.gov.in அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. முன்ன பின்ன தெரியாத வெப்சைட் இங்கே போடாதீங்க. அதோட முக்கியமான விஷயம்னு கேட்டால் உங்களுடைய ஃபோட்டோக்கள் இந்த இணையதளத்தில் இருக்கின்றன, யுவர் ஃபோட்டோஸ் ஆர் ஹியர் ப்ளீஸ் செக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு. அதுக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற முதல் பதிவை நான் போடுறேன். இது போல் பல பதிவுகள் திருப்பி நான் போட்டுட்டு வரேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், நார்மலாக என்னோட மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப அவசிய தேவையாக இருக்கிறது. இந்த ஒரு வீடியோ லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களை நம்ம காப்பாற்றுவோம், முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம காப்பாற்றுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். என்னோட பேர் சண்முகசுந்தரம். மனநல ஆலோசகர் மற்றும் நிறுவனங்களின் பயிற்சியாளர். நன்றி.